வெல்கம் டு பாய்ஸ் டைரிஸ். இது மைக் மாட்டீங்களா? மைக்லாம் மாட்டியாச்சுப்பா இருக்கு. என்னப்பா நீ எடுத்த உடனே இப்படி நெகட்டிவா பேசினா என்னப்பா? ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னங்கடா போறோம்? GPU மாமே God bless you. அஜித் படத்துக்கு போறோம். ஏய் எனக்குடா சிக்கன் பிரியாணி இல்ல இது பார்பிக்யூ தான குடு. ஓகே, தல படத்துக்கு படம் வாங்குறீங்க? ஆமா அங்கதான் வர வழியில ஒரு 2 நிமிஷம் இறங்க சொன்னீங்க. அதேதான், அவ்வளவுதான். உனக்கு சர்ப்ரைஸ் மாமே. சிக்கன், கோழிக்கால் அண்ட் மூளை எப்படி சம்பளம் போயிட்டு கத்துவோம் அஜித் படத்துல. ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற கீரை நான் டிஷ்யூ பேப்பர் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். இங்க பாரு, இங்க பாரு. அதெல்லாம் உனக்கு உதவி செஞ்சேன். ஒரு 50 டிஷ்யூ தேடி. தேங்க்யூ தனுஷ். இன்னைக்கு வந்து நம்ம கார் ஸ்பான்சர் வந்து டானி டீம் மெம்பர் வந்துட்டான் கோயம்புத்தூர்ல இருந்து. டானி நீங்க கோயம்புத்தூர்ல என்ன பண்றீங்க? வீட்டுக்கு ஒரு பிள்ளையா பாத்து கூட்டு போயிரியா? டானி, நீங்க கோயம்புத்தூர்ல என்ன வேலை பாக்குறீங்க டானி? வந்து ஒரு கன்றாவியான வேலை நான் சொல்ல விரும்பல. என்ன பர்ஃபியூம் ஸ்மெல் ஹெவியா இருக்கு. சார் கிஃப்ட் பண்ணதான் நான் பண்ணது. ஆமா, பேர் மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். டேய், அது பேர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். யார் கூட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்? யார் கூட ப்ளீஸ்? யார் கூட? பேங்க்ல வர்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பியா? அதாவது புரியல, கொஞ்சம் கிளியரா எனக்கு வந்து டீடைலா இல்ல, நான் அத சொல்ல விரும்பல. நான் அப்ளை பண்றேன் அந்த ரோலுக்கு. அந்த ரோலுக்கா அப்ளை பண்ணுவோம். எனக்கு வாழ்க்கையே ஃபெயிலியர் தான்டா. வா எனக்கே ஃபெயிலியர் ஆனாலும் அவங்க கிட்ட போய் நான் கேக்குறேன், மச்சான் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்ன ரிலேஷன்ஷிப் மேனேஜர்? ரிலேஷன்ஷிப் அந்த அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருந்தா அவன் ஏன்டா அப்படி பண்ண போறான்? எங்க ஸ்டைலுமா எங்க பைக்குமா இது பாய்ஸ் டைரிஸ். கமாசமா எங்க ஸ்டைலுமா எங்க பைக்குமா இது பாய்ஸ் டைரிஸ். இங்க அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் பாரு மெய்தியா அவன் பாட்னு இறக்கிட்டு இருக்கான். அது பச்சை குழந்தை, அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, ஆக்சுவலி வந்து நான் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணத்துல சோறு போடுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணு போட்டாளா? தூக்கி சொல்லு. ஐட்டம் சாங்ஸ் இன் தமிழ். அது வெற்றி ஃபர்ஸ்ட் வருவான். குடுப்பா என்னப்பா ஐட்டமே ஐட்டம் ஐட்டம் சாங் கேக்குறது நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். மைனஸா இல்ல பிளஸ்ஸா? ஏய், நான் ஒரு காமெடி போட்டேன்டா. இப்போ மைனஸ்னு கேட்டா மைனஸ் பிளஸ் டிவைடுன்னு சொன்னேன்டா. சிக்கனுக்கு மைனஸ் இல்லனா சிக்கனே வந்து மைனஸ்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டானி 10 நிமிஷம் கீழ நிட்டா மைனஸ் பண்ணிடுறேன். இல்ல தல தரிசனம் மிஸ் ஆயிடுச்சு. டேய் தல தரிசனம் வேற ஃபிராக்சர்டா. இல்லாட்டி எங்காலலாம் என்னப்பா பண்ற? இருந்த ஒரு பேட் கீழ இறக்காத. தோனி என்னடா சீட்ல தான் இருக்கு. வாங்க गाइसல தல ஓ தலைன்னு சொல்ல கூடாதுன்னு சொன்னியே தல. ஆனா படத்துல ஃபுல்லா தல. டேய் படத்தை பார்த்துட்டல விட்டுறடி தைஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி பார்த்தவங்க கூட படத்தை பார்க்க கூட்டு போறேன்னு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கா பக்கத்துல உட்கார்ந்து. வாய் தான் வேலை செய்யும். இதுல வெறும் எலும்பு தான்டா இருக்கு. எலும்பு மச்சான், எலும்புனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, கொஞ்சமா. நீ தான் வீட்லயே சாப்பிட்டு வந்தியாடா? நீ என்னடா சொன்ன? பக்கத்துல மசாலா வடை தூக்குது. என்னடா தூக்குதா? இது வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லணும். வாங்கிட்டு அப்புறம் பேசக்கூடாது. பிரைம் எஸ்டிஆர்ரா. பாத்துட்டேன். ஆனா திரும்பி இன்னொரு தடவை பார்க்க போகும்போது எனக்கு என்னமோ தெரியல, திரும்பி அதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல். அப்படிதான் சொல்லுவோம். பொய்க்கார கை உண்மையே பேச மாட்டான் சார். வாயை திறந்தாலே போய் தான். என்னடா வெறும் எலும்பு தான் இருக்கு. அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, எனக்குலாம் வந்துட்டு அஜித் இது வந்து விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்த அப்புறம் வெளிய சொல்லிருக்கேன். அப்ப செத்தே போயிட்டானுங்க. அந்த படம் பார்த்துட்டு இதான் இந்த படத்தை சூப்பர் படம்டா. நான் சொல்லு சன் டிவில போட்டாங்க பாரு. ஒரு நிமிஷம். இந்திய தொலைக்காட்சி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக எங்க அம்மா பாக்குறாங்க. என்ன படம்? விடாமுயற்சிப்பா. மாலை 6:30க்கு உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள். இல்ல எங்க அப்பா நான் ஒரு பார்வை பார்த்தாரு. ஒரு வாடா தியேட்டருக்கா போற போட்டேன்டா படத்தை.
இல்லடா நிறைய ஸ்டோரி பேஸ்ல பார்க்க வந்தவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஆமா நடிச்ச ஒரு கூட்டமா 10 இருந்தாரு கொத்த விட்டு பாக்குறாங்க. ஆமா எல்லாம் தூங்கி இருந்தாங்கடா. எல்லா வீடியோ இருக்குங்க. இது விடாமச்சியா இந்த வீடியோல அந்த வீடியோ சேர்க்கப்படும். சப்போர்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீயே 10 அக்கவுண்ட் வச்சு 10 சப்ஸ்கிரைபர். இப்ப மோகன் இதுக்கு பின்னாடி பாவமா பிஜிஎம் போடுவான். உருவா மட்டும் ஊட்டி விடுறியா? எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏய் இவனுங்க கூட லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பின்னாடி. ஒரு வாய் ஊட்டி விடுறீங்க. ஒரு வாய் எங்க பாரு ரோடு காலியா இருக்கும். ரோடு காலியா அது பிரச்சனை இல்ல. 2 நாள் மணிங்க தான் வந்தேன். வீக் டேஸ் தில்லேலே மேடே தில்லேலே ப்ரோ லெக் பீஸ் தோத்தானா? காட்டு இல்ல காட்டு. நீ அந்த பக்கம் அடி, நான் இந்த பக்கம் அடிக்கிறேன். இந்த போறப்பு தான் அடே அடே அப்பா அடே ரெண்டு பேரும் அவ்வளவுதான். பாருங்க மேட்ச் எப்படி ப்ரோ இருந்தது? மேட்ச் எப்படி இருந்தது? அவன் பேச மாட்டான். என்னாச்சு பயப்படுறீங்களா? ஏய் இருடா. மனவளச்சாக்கு என்னாலயே முடியலடா. கேப்போம்டா. இல்லடா கைஸ் அவன் வண்டியை நிறுத்திட்டாங்க கைஸ். கேட்ட கேள்விக்கு வண்டியே நிறுத்திட்டு நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு போடாங்கிரி எந்திரிச்சு. ஏய் அவன் வர்ற குடிகார மாதிரி வரான்டா. அவங்க குடிகாரன்னு சொல்றான். ஏய் கடல் கண்ணிடா. கடல் கண்ணி எங்கடா? ஏய் உள்ள போனா இருப்பாங்கடா. வாடா போலாம்டா டேய். டேய் உள்ள போனா இருப்பாங்கடா யாராவது கடல் கண்ணிங்க. இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஏய் ஒண்டர் ரோட் இங்க போறா. ஜீப் உம்மா தாத்தா. முப்பத்தொட்டி இருக்குடா. ஏய் வாங்க காய்ஸ் மோடிஜியை பார்க்கலாம். டேய் டைம் ஆகுதுடா வாடா. கேஎஃப்சி பர்கர் தூக்கி போட்டு. டேய் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேய் வேற என்ன தூக்கி போட்டுறது? இல்ல அண்ணா டேய் பாட்டில் வைக்கிற போட்டான்டா. ஏய் மோடி தாத்தா அவங்களை திட்டு வர்றான். ஓகே காய்ஸ் அவ்வளவுதான். இப்ப படத்துக்கு போறோம். இப்போ எங்க ஏறுறா இப்போ? ஒருத்தவனுக்கு மாத்திரம் அப்படியா? இப்போ அந்த பொண்ணு காமிச்சிருப்பல. லேடிஸ் சட்டி நம்ம vlog-ல சொல்லிருக்கோம். ஏய் என்ன கலர்ரா? vlog-ல சொல்லிருக்கோம் பொம்பளை சட்டி போட்டுருக்கானே. ஆனா நாங்க காமிக்கல. ஆனா அவனே பொம்பளை தான். ஏய் என்ன கலர்ரா? கைஸ் இங்க பாருங்க ஒருத்தன் என்ன கலர்னு கேட்டிட்டு இருக்கான். என்ன கலர்? ஏய் எங்கடா போற? மூடிட்டு இருக்க மாட்டேடா. உன் சூத்த எடுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. மச்சான் அவன விடாத. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உடம்பு சரியில்லையாடா? நீ என்னடா பண்ற? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. Guys, return அருண் returns. ஆமா பெங்களூர் returns. கோயம்புத்தூர் returns. எல்லா returns ஆயிட்டாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இவர்தான். நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சார். டேய் ப்ளீஸ். டேய் அவன் என்ன நடந்துக்கிட்டே இருக்கான். டேய் தூக்கி போடுடா. போடு. மனோஜ் சித்தமாடா.
முடிச்சு விட்டீங்க போங்க. ஜுரத்துல 4 மாத்திரை போட்டு வந்தேன் சார். என்னைய போய் படத்தை பத்தி ஒரு வார்த்தை. God bless you, மாமே. தலைக்காக பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்போனா கை காலுக்கு GBU மாமே. இதெல்லாம் எல்லாம் அடிக்க வருமான்னு பாத்து. ஏய் என்ன போறோம்? இந்தா. செருப்புல முடிஞ்ச அவ்வளோ. ஏய் டேய் அவனே குடுத்தல விளையாட கூடாதுடா. குடுறாங்க. ஏய் செருப்பை தனியா போட்டுக்க போ. ஜான் விக் போற அஜித்தை கூட்ட போறாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஜான் விக்கு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். நான் யாருன்னு தெரியுமா சார்? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். நாங்க ஒரு ஷாட்டுக்கு தான வெச்சோம். ஜான் விக்கா வச்சிருந்து டைரக்டருக்கு அவர் ஃபேன்ஸ்க்கு ஜான் விக் யார சொல்லி கொடுத்தாரு. டேய் அனாடா ஒத்துவாங்கடா. பேசி அவனுக்கு தமிழ் தெரியாது. ஏய் எஸ்டிஆர் எங்க ஸ்கூல் தான்டா. சாந்தோம் ஹையர் செகண்டரி. அப்படியே சரி அந்த ஜான்விக் வந்தாரா படத்துல? அது அவங்க நடிச்ச சிந்தனை போட்டுருக்காங்க. இல்ல அவன் யோசிக்கிறான். ஓ அதான் ஜான் விக்கா. டேய் நியூயார்க் சீன்ரா ஜான் விக். படத்துல இவ்வளவு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அஜித் ஃபேன்ஸ்க்கே வந்து யார் யாருன்னு புரியாம ஓகே அதெல்லாம் கேரக்டர். அஜித் படத்தை என்னென்ன சீன்லாம் எல்லாமே ட்ரெயிலர் 8 ஃப்ரேம் போட்டாங்க ஒரு கெட்டப்ல. அதுதான் சூப்பரா இருந்தாருப்பா. அவ்வளவுதான். ப்ளக் 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 ப்ளக். ஆனா வந்துட்டு கலர் செம்மையா இருந்தாரு. எல்லா கெட்டப்பும் பக்காவா பண்ணிருக்காங்க. அதுல கடைசியில பிடிஎஸ் எல்லாம் பார்த்தா புலம்புற எனக்கு என்ன பிடிஎஸ் வந்தாங்களா படத்துல? இவன் பிடிஎஸ்னா என்ன தெரியுமா சொல்ல வந்தான்? பிஹைண்ட் தி சீன். இவன் பிடிஎஸ் பாக்கலையா? அஜித் ஃபேன்ஸ் நல்ல ட்ரீட் வந்து என்ஜாய் பண்ணி தொண்டையை கீஸ்ட் போங்க அவ்வளவுதான். வந்து என்ன மத்த ஏய் வந்து பார்க்கணும்னா பாருங்கடா. நீங்க சொல்லவே இல்ல. ஆமா இவர இதுல என்னன்னா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிவ்யூ எல்லாம் கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கோம். இவனுக்கு என்ன டவுட்னா வருமான்றதே சந்தேகம். ஏன்னா விடாமுயற்சிக்கும் கஷ்டப்பட்டு நாங்க இதெல்லாம் வரும். ஒரு வேற நீங்க ஒரு ரீல்ஸ் பாத்தீங்களே பாத்துப்பீங்களா? அது விடாமுயற்சிக்கு வந்தது. ஒரு ரீல்ஸ் பாத்தீங்களா? அது விடாமுயற்சி ரீல்ஸ். இங்க பாருங்க இவன் முடியலாம் வளர்த்திருந்தான். நான் தாடி வச்சிருந்தேன். ஒரு 30 செகண்ட் ரீல்ஸா தான் நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வருமானம் வீடியோ வந்து அடுத்த ஆட்சி வரும் ஆனா வராது. இவ்வளவு படத்துல இவ்வளவு சீன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது தொட்டு தொட்டும் பேசும். இல்ல இதுதான் ஒரு படத்துக்கான ஒரு கண்டென்ட் விட்டு இங்க பாருங்க இந்த தியேட்டர்ல இருந்து எல்லாம் விளையாடுறாங்க வெடி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே ஏகே பேர் போங்க நைட் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி வந்துடுறா. இந்த பக்கம் 4 அரை இந்த பக்கம் ஏய் டேய் தலையிலடா தருதல போயல. அது வேற ஏதோ ஹிந்திக்காரன்டா. ஹிந்தி படத்து போஸ்டர் தலை தலைன்றீடா. வேற லெவல்ல இருக்குடா. நீ போக முடியாது உள்ள. இல்ல இந்த ஃபேஸ் வழியா ஃபேஸ் வச்சிருக்கேன். இங்க பாருங்க என் மாப்பிள்ள வந்து பர்கின் ஸ்டாக்ல புர்கின் ஸ்டாக்ல வாங்கினான். எப்படி பியலாம் அது? புர்கின் ஸ்டாக் செருப்பு நீங்க எப்படி பிக்கலாம்? செப்பல் பேசும். செப்பல் பேசுமா? பேச சொல்லுங்க. அக்கா வந்து அந்த வீட்டுக்கு வந்தா அவர் ஒண்ணும் இல்ல அல்லு அர்ஜுன் வாய்ஸ் பேச சொன்னா வந்துட்டு ராஷ்மிகா மந்தனா வாய்ஸ் பேசிட்டு இருக்காரு. ராஷ்மிகா மந்தனா எவ்வளவு பண்ணுமா பேஸ்ட் எடு பண்ணல கடைசி எடு பண்ற. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எனக்கு தோன்றதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். ஓகே இப்போ விஜய் மாதிரி இதான் விஜய் ஆக்சுவலா. ஸ்ரீவலிங்க கூட்மே உடனே மைண்ட் பர் ஸ்ரீவலிங்க நீ புடிடா கோட்டை வந்தா சனாபட்டே. நீங்க எப்படி பொண்ணுக்கு மட்டும் செப்பல் வாங்கி கொடுப்பீங்க, அவர் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? பைசா கேக்க மாட்டற பண்ணறா. மக்களே செப்டோக்கு ஒரு பொண்ணுக்கு இல்ல உங்களுக்கு குடுக்கு 8 தான் கரெக்ட்டா இருக்கும். பக்காவா இருக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வாரமா பிஞ்ச செப்பல போட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த செப்பல பார்க்கல. ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு செப்பல் லைட்டா இப்படி ஏதோ வந்து எடிட் பண்ண லேட் ஆனதே செருப்பு தாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
செப்பலை போட்டு அப்படின்னு சொல்லி செப்பலை 10 நிமிஷத்துல ஆர்டர் பண்றாராம். அந்த பொண்ணை பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சிடும். வளருது